டே பையன் இங்க வாடா. இந்த ரமேஷ் மெடிக்கல் போயிட்டு 10 ரூபாய்க்கு தலி மாத்திரை வாங்கிட்டு வா. என்னமா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வர மாதிரி சொல்றேன்? இப்படி எல்லாம் நான் அங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. தெளிவா சொல்லு. தெளிவா தானே சொல்றேன், நல்லா கேத்துக்கா. 10 ரூபாயை கொண்டு போய் சளி மாத்திரைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் மாத்தத, 2 புளிக்கூண்டு மாத்தத. புளிக்கூண்டா? ஆமாடா, குட்டியா 2. இந்த 3 சேர்த்து 2 செத்து குடுப்பான். அதை வாங்கிட்டு வா. இங்க பாத்துமா, நான் அங்க போய் நின்னுக்கிட்டு மஞ்சள் கலர் மாத்திரை 1, புளிக்கூண்டு மாத்திரை 2 எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லு. அதை யாராம காலையில இருந்து வெறும் மூக்குல தண்ணியா ஒழுகுது. தும்மலுக்கு மேல தும்மல் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு வந்துருது. அவ்வளவுதான். இது மட்டும் தான். இந்த ஜுரம் தலைவலி எல்லாம் எதுவும் இல்ல. அப்படி சொல்ல. இதுக்கு எதுக்கு ரமேஷ் மெடிக்கலுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு? பக்கத்து தெருவுலயே ஒரு மெடிக்கல் இருக்குல்ல, நான் அங்க வாங்கிட்டு வரேன். ஒழுங்கு மத்தியாதையா ரமேஷ் மெடிக்கல்ல வாங்க. வேற எங்க வாங்கினாலும் எனக்கு கேட்காதே. என்னம்மா புதுசா சொல்ற? எங்க போய் கேட்டாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தாமா கொடுப்பான். டேய், அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம். சளி மாத்திரை ரமேஷ் மெடிக்கல். பேசாம டாக்டர் கிட்ட போவோமா? அவர் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுப்பாது, அந்த மாத்திரை வாங்குவோம். ஐய டேய், டாக்டர் கிட்ட போனாலும் எனக்கு கேட்காதுடா. சளி மாத்திரை ரமேஷ் மெடிக்கல். சரி சரி விது, நான் அங்கேயே போய் வாங்கிட்டு வரேன். டேய் என்னம்மா, ஒரு மஞ்சள் கலர் மாத்திரை 2 புளிக்கூண்டு மாத்திரை, அதானே? 10 ரூபாய்க்கு 2 செத்து. முதல்ல உனக்கு அறிவு வளர்த்துக்கு எந்த கலர்லயாவது மாத்திரை இருக்கான்னு கேட்கலாம்.